ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு தெலுங்கு ரொமான்ஸ் காமெடி மூவி பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து டிஜே டில்லு ஸ்கொயர். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து மாலிக் ராம், மியூசிக் பண்ணது வந்து ராம் மிரியாலா, அப்புறம் அச்சு ராஜமணி, அதுக்கப்புறம் மியூசிக் ஸ்கோர் பண்ணது வந்து பீம்ஸ் வந்து பண்ணியிருக்காப்புல. ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து சித்தாரா என்டர்டைன்மெண்ட், ஃபார்ச்சூன் 4 சினிமாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கேஸ்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா, அனுபமா பரமேஸ்வரி வந்து ஜோசப் அப்படின்ற லில்லின்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் அண்டர் கவர் ஏஜென்ட், அதாவது அண்டர் கவர் ஏஜென்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்களே. அப்புறம் சித்து வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து டிஜே டில்லு அப்படின்ற கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காப்புல. அப்புறம் நேஹா ஷெட்டி நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஃப்ளாஷ் வெங்கட், முரளிதர் கவுட், அப்புறம் பிரின்ஸு, அப்புறம் வந்து முரளி சர்மா தான் மெயின் வில்லன் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஷேக் மஹபூப் கேரக்டரில். அப்புறம் பிராம்ஜி நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து கிருத்தி தாமராஜ் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, ஷேக் மஹபூப் அப்படின்ற ஒரு பாம்பே அண்டர்வேர்ல்ட் டான் வந்து போட்டு தள்ளணும். ஸோ அதை போட்டு தள்ளுறதுக்காக அனுபமா பரமேஸ்வரி வந்து ஒரு அண்டர் கவர் வேலை பார்ப்பாங்க. அது என்னென்னா, பப்பில் போய் ஹீரோவை வந்து உஷார் பண்ணி தான் வலையில் விழ வச்சு, அதுக்கப்புறம் தனக்குண்டான வேலையை வந்து செய்ய வைக்கணும். ஏன்னா இந்த ஷேக் மஹபூப் வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அந்த ஈவெண்ட்டுக்கு டிஜே டில்லு தான் வந்து டிஜேவாக பண்ணுறாரு. ஸோ இதுக்காக அந்த ஷேக் மஹபூபை கொல்றதுக்கு சரியான கச்சிதமான ஒரு ஆள் வந்து நம்ம ஹீரோ தான், அந்த டிஜே டில்லு தான். ஸோ அவரை வந்து எப்படியா மயக்கி வலையில் விழ வச்சோன்னா நமக்கு தேவையான காரியங்களை வந்து செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்றது தான் அனுபமா பரமேஸ்வரி அவங்க டீமோட ஒரு நோக்கம். ஸோ அது நடந்ததா இல்லையா, டிஜே டில்லு வந்து ஷேக் மஹபூபை போட்டாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. ஸோ இந்த கதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஸோ இது இடையில வந்து அப்பப்போ கொஞ்சம் செக்ஸு சீன்ஸு இதெல்லாம் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஸோ இந்த பார்த்திங்கன்னா, இந்த யூடியூப்லலாம் நார்த் இந்தியா யூடியூப், போஜ்பூரி யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சாதாரண ஒரு 45 மினிட்டு 30 மினிட்டுக்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து போடுவாங்க. ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிப் லாக் சீனு, அப்புறம் அடிக்கடிக்கு வந்து இடுப்பை காட்டுறது, அடிக்கடிக்கு வந்து தொப்புளை காட்டுறது, இது தான் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இது யார் அதிகமாக தொப்புளை காட்டுவா, நேஹா ஷெட்டியா இல்லை அனுபமாவா அப்படின்றது போட்டி வந்து வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, உள்ளு வெப் சீரிஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கே வந்துருச்சு. எப்பட்றா இப்படியும் ஒரு படம்லாம் வந்து எடுப்பீங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. உள்ளு வெப் சீரிஸே வந்து தோற்றுரும் போல். உள்ளு வெப் சீரிஸில் கூட ஒரு கதை இருக்கும். அதை எப்படின்னா, அண்ணியை வந்து உஷார் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்புறம் அது கொஞ்சம் ஒரு கதையாக நவுந்து போகும். அந்த உள்ளு வெப் சீரிஸில் கூட கதை இருக்க ஒழிய இதில் இல்லை. யோசிச்சு பார்த்துக்கோ அப்போ எந்த அளவுக்கு இந்த படம் இருக்கும். இந்த படம் வேறு 100 கோடி எடுத்ததாக சொன்னாங்க. எனக்கு புரிச்சு சத்தியமாக தெரியல எடுத்ததா இல்லையான்னு. அப்போ அப்படி சப்போஸ் 100 கோடி எடுத்துருந்ததுன்னா எவ்வளோ பெரிய ஆடியன்ஸ்லாம் அங்கே எவ்வளோ முட்டாளாக இருப்பாங்க. இப்போ அங்கே இருக்கிற அந்த ஆடியன்ஸோட பெஞ்ச் மார்க் என்னென்னு பச்சே தெரியுது, தெலுங்கு ஆடியன்ஸோட. இதெல்லாம் ஒரு படமே இது? சாதாரண போஜ்பூரி, ஒரிசா, பீகாரிகளுக்கு அங்கே இருக்கிற யூடியூப் சேனலாக, இந்த லோக்கல் யூடியூப் சேனல், அந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் யூடியூப் சேனல் 30 மினிட் ஒரு படம் எடுப்பாங்க பாருங்க. பொண்ணுங்களை வந்து சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு போடுறது, வெறும் ப்ளவுஸை மட்டும் போட்டு இது நடிக்க வைக்கிறது, நல்லா ஜிகு 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 ஜிகுன்னு ட்ரெஸ்ஸு போட்டு பொண்ணுங்களை சாரீ கட்டிட்டு நடிக்க வைக்கிறது, ஸ்லீவ்லெஸ் சாரீ கட்டி நடிக்க வைக்கிறது, ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டு ஜிகு ஜிகுன்னு சாரீ போட்டு நடிக்க வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய படம்லாம் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து வரும் யூடியூப்பில், நார்த் இந்தியா யூடியூப்ஸில். இந்த போஜ்பூரி, இந்த ஒரிசா, பீகார் அந்த ஏரியா சைடில் இருக்கிறதுலாம் வரும். நிறைய வரும். டெல்லியிலேருந்து அந்த மாதிரி வரும். நார்த் சைடில் ஹிந்தியிலேருந்துலாம் வரும். ஸோ அது மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒரு படம் மாதிரியே நமக்கு தோணலை. ஏதோ யூடியூப்பில் நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்து ஏதோ படம் பார்க்குறோமோ, யூடியூப் சேனலில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. இது வந்து இன்னமும் ஒரு பெரிய ஒரு டாலிவுட் இண்டஸ்ட்ரியில், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே நமக்கு வரல. இது ஃபுல்லாக லிப் லாக் சீன் தான். லிப் லாக் சீன் எங்கே போனாலே தான், கதையே இல்லை. அதாவது சும்மா என்னமோ வந்து அனுபமா பரமேஸ்வரியை லிப் லாக் பண்ணணும். அதுக்காகவே இந்த படம் எடுத்த மாதிரியே தான் தோணுது. இஷ்டத்துக்கு போட்டு எடுத்து வச்சுருக்கானுங்க. சத்தியமாக இந்த படத்தெல்லாம் போய் தியேட்டரில் ஓடிடியில் கூட பார்த்துடாதீங்க. அதுக்கு பேசாமல் நிறைய இந்த டிஸ்கோத்திக் பாட்டில் இருக்க இந்த ரீமிக்ஸ் பாட்டெல்லாம் இந்த நார்த் இந்தியாவில், அதை போய் பாருங்கள். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இருக்கிறதா இதுவும் போட்டிருக்கோம். அதிலும் சின்ன ட்ரெஸ்ஸு போட்டு இடுப்பை காமிச்சு, தொப்பலை காமிச்சு, மேலே மற்றதெல்லாம் காமிச்சிட்டு ஆடுவாங்க. சாரீ கட்டிட்டு, ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டு சாரீ கட்டி ஜிகி ஜிகி சாரீ போட்டு ஆடுவாங்க. அதுதான் இது படமே இல்லை. இது வந்து என்னமோ ஒரு பி கிரேடு மூவி கூட இல்லை, பி கிரேடு பாட்டு, என்னத்தை சொல்ல தெரியல, வேஸ்ட்டு. உள்ளு வெப் சீரிஸ் மாதிரி தான் இருக்குது.
ஒரு கதை, அதில் வந்து செக்ஸ் சீன்ஸ் அவ்வளோதான். வேறு யார் அதிகமாக இடுப்பாக காட்டுவா? நேஹா ஷெட்டியா, அனுபமா பரமேஸ்வரியா அப்படின்ற மாதிரி தான் படம் போகுது. ஸோ இது எந்த தைரியத்தில் இந்த படம் எடுத்தாலும் எனக்கு புரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 1.8 கொடுக்கலாம். இதில் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு டைம் பாஸை ஜிகிஜிகாக போகணும் அப்படின்னா உட்காந்து ஜிகிஜிகான்னு பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடல்ட் கண்டென்ட் மூவி தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண நார்மல் ஃபிலிம் மாதிரியே தெரில இது. எப்படி இதெல்லாம் கூட எடுத்தானுங்கன்னு தெரில, என்ன தைரியத்தில். அப்போ அங்கே இருக்க ஆடியன்ஸோட லெவல் என்னன்னு தெரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 1.8 தான் 5க்கு வந்து. தேங்க்யூ.